தன்னால் வெறும் தன்னால் போகும். நினச்சி பார்த்தேன்னா அவங்கள எப்படிலாம் இருந்திருக்காங்கல்ல. நிறைய ஃப்ரெண்டுங்க, நிறைய பேர். இப்போல்லாம் ஒவ்வொருத்தரையாக பேசணும், ஒவ்வொருத்தரையாக பார்க்கணுன்னு ஆசை ஆசையாக வருது. கொஞ்ச நாள் அமேசியா மாரி 30 வருஷம் காலம் கடந்து போயிடுச்சா. இப்போ பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது அப்பா அப்படின்ன மாதிரி இருந்ததா. அதுதான் நான் இப்போ யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிதாங்க சில உறவு போயிடுச்சுன்னா திரும்பி பார்க்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் பழக முடியுமோ அவ்வளோ தூரம் பழகிக்கோங்க. திரும்பி ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது ஐயோ அன்னைக்கு நம்ம பேசாததெல்லாம் பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. 30 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 33 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போமான்னு கூட தெரில. அவங்க முதல்ல தூத்துக்குடியில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அப்படி தான் சொல்கிறேன். உறவு இருக்கும்போது எட்டி வதச்சிட்டு இல்லாதம்போது அச்சச்சோ. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க, அப்படி தான். அப்படியே போனால் எப்படி பாடுறேன் கேளுங்க. சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, சொத்து சுகம் ஏதும் இல்லை, ஏசையா உம்மை தவிர இந்த உலகத்திலே ஒருவரும் எனக்கு சொந்தம் இல்லை. சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, சொத்து சுகம் ஏதும் இல்லை, ஏசையா உம்மை தவிர இந்த உலகத்திலே ஒருவரும் எனக்கு சொந்தம் இல்லை. காட்டாத்து வெள்ளம் போல கரை புரண்டு நானும் ஓட, காட்டாத்து வெள்ளம் போல கரை புரண்டு நானும் ஓட, காக்கும் தெய்வம் கடலை போல் வந்தீர், ஓடு நதி எல்லாம் பூமியே எனக்கு சொந்தம் என்றே. அப்படிதாங்க உறவெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாருங்க. அவர் நம்மளை விட்டு எப்பவும் போகவே மாட்டார். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, உயிருக்கு உயிரை நண்பனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் பிரிய வேண்டியது வந்துடும். ஆனால் கர்த்தர் நம்ம கூட வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடயே இருப்பார். அதனால தான் சொல்கிறேன், உறவுகளை முறிச்சுக்கிட்டாலும் சொந்த பந்தத்தை வெறுத்தாலும் கர்த்தரை மட்டும் வெறுக்காதீங்க. அவர் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்காகவே சிலுவையை சுமந்து மறித்து மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறாரு. நம்ம செத்ததுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றாங்க. அது கடவுளால் தான் முடியும். அதனால தான் சொல்கிறேன், கடவுள் இருந்தால் மறுபடியும் அவங்கள பார்க்குற சந்திப்பு கிடைக்கலாம். பாய். எனக்கு ரொம்ப நாள் அந்த கலர்ல பூ எடுக்கணும். அது எட்டவே எட்டாது, உயரத்துல இருக்கும். இப்ப கீழே இருந்தது, பூத்திருந்தது.